இந்த உலகம் மிகவும் இருளின் மேல் இருளடைந்து கொண்டு போனா யாரை குறை சொல்வது? திருச்சபைதான். இயேசு சொன்னார், நான் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன். அதோட சொன்னாரு, நீங்கள் இந்த உலகத்துக்கு ஒளியா இருக்கிறீங்க. நீங்க இதை விளங்கி கொண்டீங்களா? இந்த இணைப்பை பார்த்தீங்களா? நான் எந்த மனுஷனையும் பிரகாசிக்க வைக்க முடியும். எப்படி? உன் மூலமாய், என்னுடைய சரீரத்தின் மூலமா. ஓ மை காட், எவ்வளவு பெரிய பொறுப்பு நமக்கு இருக்கு. ஆண்டவரே, உம்முடைய ஜீவன் எனக்குள்ள இருக்கு, பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. பவுல் சொல்றாரு 2 கொரிந்தியர் 4வது அதிகாரத்துல 4வது வசனம், இந்த பிரபஞ்சத்தின் அதிபதி யார்? அந்த காட் எபேசியர் 6:12 படி அதிகாரங்கள், இருளின் அதிகாரங்கள், அவைகள் என்ன செய்கிறது? இருளிலே கிரியை செய்கிறது, மறைந்து கிரியை செய்யுது. நீங்க வெளிச்சத்துல கிரியை செய்றீங்க. நீங்க மறைஞ்சி ஒளிந்து நடக்கிறது இல்ல. அவர் எப்படி வெளிச்சமா இருக்கிறாரோ அதே போல நீங்க வெளிச்சமா இருக்கிறீங்க. இந்த உலகத்தின் அதிபதி, இந்த உலகத்தின் இருளின் அதிபதி, அந்தகாரத்தினுடைய அதிகாரங்கள். திரும்ப 2 கொரிந்தியர் 4:4 வாங்க. இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். குருடாக்கினான் அர்த்தம், கண்ணு குருடாயிடுச்சுன்னா இருள், அந்தகாரம். இந்த அந்தகாரத்தின் அதிபதி என்ன செய்கிறான்? மக்களை குருடாக்குறான், அறிவில்லாமையில தள்ளுகிறான். அன்பானவர்களே, இந்த சத்தியம், என்னுடைய மனைவி சுட்டி காட்டுவாங்க, சத்தியம்தான் மிக விலை உயர்ந்த சொத்து. கடைசி காலத்துல சத்தியம் இருக்காது, உங்களால் யாரையும் நம்ப முடியாது, நீங்க குழம்பி போயிடுவீங்க. ஆனா உங்களுக்குள் இருக்கிற கிறிஸ்து, அவர் சத்தியமா இருக்கார். இந்த உலகத்தின் அதிபதியானவன் முழு உலகத்தினுடைய கண்களை குருடாக்கி இருக்கிறான். அவங்களால விசுவாசிக்க முடியாது. வாசிங்க, தேவனுடைய சாயலாயிருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகி அவர்களுக்கு பிரகாசமாயிருக்காதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். எல்லாரும் சொல்லுங்க, கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி. எனவே கிறிஸ்துவை பற்றியதான நற்செய்தி சுவிசேஷம்தான் வெளிச்சமாயிருக்கிறது. அதுதான் மகிமை. ஆனா பிசாசு அவங்கள குருடாக்கிட்டா, அவங்களால பார்க்க முடியல. ஆனால் 6வது வசனத்துக்கு வாங்க. இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். நீங்க இதை கவனிக்கிறீங்க, நம்புறேன், இதை வாசிக்கிறீங்க. இது தேவன், அவர்தான் வெளிச்சத்தை கட்டளையிட்டார். இருளிலிருந்து பிரகாசிக்கும்படி வெளிச்சத்தை கட்டளையிட்டவர் தேவன். நான் உங்களுக்கு ஒன்று சொல்லவா? நீங்களே சொல்லுங்களேன். இதுல தற்பாதுகாக்கிற பகுதி எது? தாக்குகிற பகுதி எது? வெளிச்சம் தாக்குகிறதா இருக்கா, இல்ல இருள் தாக்குகிறதா இருக்கா? இதுல யார் அதிகமா பலசாலி? இருளா வெளிச்சமா? கற்பனை பண்ணி பாருங்களேன், இந்த முழு ஆடிட்டோரியமும் இருட்டாயிடுது. ஒரே ஒரு டார்ச் லைட் இல்லனா ஒரே ஒரு சுவிட்ச் எல்லா இருட்டையும் வெளியே விரட்டி விடும். மரஹோசியாம்பராக்கா. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. இருளானது அந்த ஒளியை பற்றி கொள்வது இல்லை, மேற்கொள்வது இல்லை. இந்த ஒளியை பற்றி கொள்வது இல்லை. இருள் வெளிச்சத்தை மேற்கொள்ள முடியாது.
மேப்ராஹபா, நீங்க தான் வெளிச்சம். உங்களை சுற்றிலும் இருள் இருக்கிறது. நீங்க பயப்படாதீங்க, இருளை பார்த்து பயப்படாதீங்க. நீங்க பிரகாசிக்கும் போது இருள் ஓடித்தாகணும். இருளை குறித்து பேசாதீங்க, இருளை பார்த்து பயப்படாதீங்க. ஐயோ இந்த அந்தகாரத்தின் அதிபதி அப்படின்னு சொல்லாதீங்க. ஓ அன்பானவர்களே, நீங்க ஆதியாகமத்தை வாசித்து பார்த்தா இருள் இருள் ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. ஆதியாகமம் 1வது அதிகாரம் நீங்க அதை பார்க்கலாம். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது. ஏன் அங்கு ஒழுங்கில்லை? ஏன் அங்கு வெறுமை இருந்தது? இருள் இருந்ததுனாலதான். அந்த ஆழத்தின் மேல இருள் இருந்துச்சு. நல்ல செய்தி என்ன தெரியுமா? கர்த்தருடைய ஆவியானவர், இல்லை என்றால் மகிமையின் ஆவியானவர், இல்லைன்னா பிரகாசமான வெளிச்சத்தின் ஆவியானவர். கர்த்தருடைய ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடிக் கொண்டிருந்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்? மகிமை, வெளிச்சம், அந்த அந்தகாரத்தினுடைய வல்லமையை விட மிக 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 உயர்ந்தது வல்லமை உள்ளது வெளிச்சத்தின் வல்லமை. எனவேதான் வேதம் சொல்கிறது, திருச்சபை எல்லா துரைத்தனங்களுக்கும் கர்த்தத்துவங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் எல்லா மோசம் போகுதலுக்கும் எல்லா கொடிய காலங்களுக்கும் எல்லா ஆளுகைகளுக்கும் எல்லா அந்தகாரத்துக்கும் மேலாக திருச்சபை வீற்றிருக்கிறது, பிரகாசிக்கிறது. நீங்க ஒன்றை புரிந்து கொண்டீங்களா? ஒரே ஒரு நம்பிக்கை, ஒரே ஒரு நம்பிக்கை இந்த முழு மனு குலத்துக்கும். அது உங்களுக்குள் கிறிஸ்து வாழ்வதுதான், உங்கள் மூலமாய் பிரகாசிப்பதுதான். நீங்க எந்த அளவுக்கு அதிகமா பிரகாசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உலகம் பிரகாசத்தின் மேல் பிரகாசம் அடையும். நான் உங்களுக்கு ஒரு சாதகமான பிரசங்கத்தை சொல்லவில்லை. ஆமா, கடைசி காலம் தானே, இருளாதான் இருக்கும், கொடுமையாதான் இருக்கும், தீமையாதான் இருக்கும், அப்படி சொல்லல. நீங்க அப்படிலாம் சொல்லி கேட்டு நம்ப வேண்டாம். நீங்க தான் வெளிச்சமா இருக்கிறீங்க. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ள வாழ்கிறார். தேவனுடைய குமாரன், இந்த உலகத்தினுடைய ஒளி உங்களுக்குள் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறார். இப்பொழுது உங்கள் மூலமா, கண்கள் மூலமா, உங்க முகத்தின் மூலமா, உங்க சரீரத்தின் மூலமாக நீங்க எங்க போனாலும் தேவகுமாரன், தேவனுடைய குமாரன், தேவனுடைய குமாரன், பிரகாசிக்கும் குமாரன் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறார். நான் சொல்லவா உங்களுக்கு? SON, சன், குமாரன். உங்களுக்குள் SUN, சூரியன், நீதியின் சூரியனாய் பிரகாசிக்கிறார். வேதம் சொல்லுகிறது, கடைசி நாட்களிலே மல்கியா 4வது அதிகாரத்துல, உங்களோட நான் பகிர்ந்து கொள்வதற்கு ஏராளமா இருக்கு அன்பானவர்களே. இதோ சூளையை போல எரிகிற நாள் வரும், அப்பொழுது அகங்காரிகள் யாவரும் அக்கிரமம் செய்கிற யாவரும் துரும்பாயிருப்பார்கள். வரப்போகிற அந்த நாள் அவர்களை சுட்டரிக்கும், அது அவர்களுக்கு வேரையும் கொப்பையும் வைக்காமற் போகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். தெரியுமா, பெருமை பிடிச்சவங்க அகங்காரிங்க. இப்பெல்லாம் அவங்கள பார்த்தா நீங்க பயப்படுறீங்க. அவங்க தான் ரொம்ப வல்லமை வாய்ந்தவங்கன்னு சொல்றீங்க. அவங்கள எதுவுமே தடுத்து நிறுத்தாதுன்னு சொல்றீங்க. அவங்க எல்லாருமே துரும்பா இருப்பாங்களா? அப்படியே காய்ந்த புல்லு போல இருப்பாங்க. அக்கினிக்கு முன்பாக ஆண்டவர் சொல்றாரு, கொப்பும் வேரும் இல்லாமல் போகும். அது ஒரு நல்ல செய்தி தான் அன்பானவர்களே, அது நற்செய்தி. எனவே பயப்படாதீங்க. இயேசு சொன்னார், கடைசி காலத்திலே யுத்தங்களை குறித்த செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். பூமி எதிர்ச்சிகளும் கொள்ளை நோய்களும், வேற என்ன சொன்னாரு? இதெல்லாம் கேட்கிற பொழுது உங்க இருதயம் பயப்படாமலும் கலங்காமலும் இருப்பதாக. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? உங்களுக்கு அது பயமே இல்லை. நீங்கள் பிரகாசிக்கிற நட்சத்திரங்களா இருப்பீர்கள். நீங்கள் இந்த உலகத்துக்கு ஒளியா இருப்பீங்க. இந்த கோணலும் மாறுபாடுமான சந்ததியிலே பிலிப்பியர் 2:15 சொல்லுகிறது, நீங்கள்
பிரகாசிக்கிற சுடர்களை போல இருப்பீர்கள். இந்த கோணலும் மாறுபாடுமான சந்ததியிலே நீங்கள் பிரகாசிக்கிற ஒளி சுடர்களாய் இருப்பீர்கள். எனவே தேவனுடைய ஒளி, நீங்க தான் தேவனுடைய ஒளியா இருக்கிறீங்க. உங்களுக்குள்ள அவரை சுமந்து கொண்டிருக்கிறீங்க. அவரை உங்களுக்கு வெளிச்சமா வைத்திருக்கிறீங்க, ஜீவனா வைத்திருக்கிறீங்க. எனவே என்ன நடக்கிறது? அந்த நம்பிக்கை, இந்தியாவுக்கான நம்பிக்கை, இலங்கைக்கான நம்பிக்கை, ஐரோப்பாவுக்கான நம்பிக்கை, அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, ஆசியா, இது எந்த அரசாங்கமும் இல்லை. இது திருச்சபைதான். கிறிஸ்து ஜீவனாய் இருக்கிற வாழ்க்கை எதுவோ அவர்கள்தான். எனவேதான் பவுல் சொல்கிறார், கொலோசையர் 1:27 1:26 இருந்தே வாசிக்கலாம். எனக்கு பிடித்த மிக அருமையான ஒரு பாடம். என்னுடைய வாழ்நாளில் மீதியை எல்லாம் இந்த வாசனத்திலேயே நான் செலவழிக்க விரும்புவேன். பவுல் சொல்கிறார், நான் உக்கிரானக்காரனா இருக்கிறேன், நான் பொறுப்பாளியா இருக்கிறேன் ஒரு மிக முக்கியமான ரகசியத்துக்கு. ரகசியம் என்றால் என்ன? ரகசியம் என்றால் என்ன? ரகசியம், ரகசியம், ரகசியம். அது ஆதி காலத்துல ஆதாமிலிருந்து இன்றைய வரைக்கும் மறைந்திருந்த ரகசியம். ஆதி காலங்களுக்கும் தலைமுறை தலைமுறைகளுக்கும் மறைவாயிருந்து இப்பொழுது அவருடைய பரிசுத்தவான்களுக்கு வெளியாக்கப்பட்ட ரகசியமாகிய தேவ வசனத்தை பூரணமாய் தெரியப்படுத்துகிறதற்கு புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். தயவு செய்து நான் உங்கள்கிட்ட கெஞ்சி கேட்கிறேன், இந்த வசனங்களை ஒரு பிரசங்க வாக்கியமா மட்டும் எடுக்காதீங்க. இதை ஆண்டவரே உங்க முன்னால வந்தது என்ன, உங்களுக்கு முன்பாக என் அருமையான பிள்ளையே, இதுதான் ரகசியத்துக்கெல்லாம் ரகசியம். வேதத்தில் இருக்கிற எல்லா ரகசியங்களும் இந்த ஒரு ரகசியத்துக்குள்ளாக அடைக்கப்பட்டிருக்கிறது. இது என்னுடைய ஜனங்களுக்கு ஆதி காலம் முதல் மறைக்கப்பட்டிருந்தது. இப்பொழுதோ அதை உனக்கு நான் வெளிப்படுத்தி தருகிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னுடைய பிதா, அவருடைய விருப்பம் என்னுடைய மக்கள் இதை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான். இந்த மகிமையின் ரகசியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். இந்த ரகசியத்துல எல்லா மகிமையும் உயர்ந்த குளோரி இருக்கிறது. அப்படி என்னது? கிறிஸ்து மகிமை நம்பிக்கையாய் உங்களுக்குள் இருப்பதுதான். இதுதான், இது ஒரே ஒரு நம்பிக்கை தான். இந்த உலகத்துல மகிமை இல்ல, இந்த உலகத்துல நம்பிக்கை இல்ல. இந்த உலகம் இருள இருக்கிறது. அவங்க இருள தடவுறாங்க. வியாதிகள், நோய்கள் மக்களிடத்துல இங்கும் அங்கும் ஓடுகிறார்கள். எங்க பார்த்தாலும் திரியிறாங்க. மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல கொல்லப்படுகிறார்கள். ஒரே ஒரு நம்பிக்கை, இந்த இருள் நிறைந்த உலகத்துக்கு, இந்த அழிந்து போகிற காலத்துல கிறிஸ்து உங்களுக்குள் மகிமையின் நம்பிக்கையாய் இருப்பதுதான். எனவேதான் பவுல் சொல்கிறார், அடுத்த வசனத்துல சொல்கிறார், அவரையே அறிவிக்கிறோம். நம்முடைய பிரசங்கங்கள் எல்லாம் வெறும் உபதேசங்கள் கிடையாது. நாம் இது என்று சொல்லவில்லை, அவரை சொல்லுகிறோம். எல்லா மனுஷரையும் எச்சரிக்கிறோம், எல்லா மனுஷருக்கும் போதிக்கிறோம் சகல ஞானத்தோடும். அதனுடைய நோக்கம் என்ன? எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி, எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். எந்த மனிதனையும் தேறினவனாய் கிறிஸ்துவுக்குள்
எந்த மனிதனையும். in Christ Jesus. That's it. அதுதான் பரிபூரணம். When Christ, கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிற போது, மகிமை நம்பிக்கையாய் உங்களை நிரப்புகிற போது, you and he become அவர் one. நீங்களும் ஒன்றாகி விடுகிறீர்கள். நாம் இனி இருவர் அல்ல. Christ is கிறிஸ்துவே என்னுடைய கண்ணா இருக்கிறாரு, என் கையா இருக்கிறாரு, கிறிஸ்து என்னுடைய கால்களா இருக்கிறாரு, என் முழு சரீரமும் கிறிஸ்துவனுடைய சரீரம். அவரே எனக்கு ஜீவன் ஆயிட்டாரு. அதுதான் எந்த மனிதனையும் தேறினவனாக்குவது, கிறிஸ்துவுக்குள். அடுத்த வார்த்தையை பவுல் சொல்லுகிறார், அதற்காக நான் எனக்குள்ளே போராடி பிரயாசப்படுகிறேன். அதற்காக இந்த நோக்கத்துக்காக, இந்த லட்சியத்துக்காக நானும் போராடி பிரயாசப்படுகிறேன். எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படி போராடி பிரயாசப்படுகிறேன். எனக்குள்ள நடப்பிக்கிற வல்லமையின்படி அப்படின்னா என்ன அர்த்தம்? பரிசுத்த ஆவியானவர், எனக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவானவர் கிரியை செய்கிறார். இரவும் பகலும் எனக்குள்ள வல்லமையா கிரியை செய்கிறாரு. நானும் அவங்களோட சேர்ந்து கிரியை செய்கிறேன். எல்லா மனுஷனையும் கிறிஸ்துவுக்குள் தேறினவனாய் நிறுத்தும்படிக்கு. இதை விட மிக தெளிவா சொல்ல முடியுமா? உங்களை பயன்படுத்துவதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். ஆனா இதை நீங்க உங்களுடைய நோக்கமாக மாத்துவீங்களா? ஒவ்வொருவரையும் கிறிஸ்துவுக்குள்ளார தேறினவர்களாக நிறுத்தும்படி நீங்க பிரயாசப்படுவீங்களா? வேதம் சொல்லுகிறது, அவர் சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை போதகர்களாகவும், சிலரை மேய்ப்பர்களாக. உங்கள் அழைப்பு என்னவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனா எல்லாருக்கும் நோக்கம் ஒன்றுதான். இந்த எல்லா ஊழியர்களும் பல தலங்களில் திருச்சபைக்குள்ளார ஊழியம் செய்றாங்க. கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூர்ண புருஷராகும் வரைக்கும் இவர்கள் ஊழியங்களை செய்கிறார்கள். கடைசி காலங்கள், இருள் நிறைந்த காலங்கள், உலகத்தின் ஒளி, மகிமையின் நம்பிக்கை, மகிமையின் சுவிசேஷம். வேதம் சொல்லுகிறது, 2 கொரிந்தியர் நாம் ஏற்கனவே வாசித்தோம், 4வது அதிகாரம் 6வது வசனம், இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன். இது தேவன், வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்னவர் தேவன். கவனிங்கள். தேவன் இந்த உலகத்துல எதையும் உண்டாக்குவதற்கு முன்பாக தாவரங்கள், விலங்குகள், மனிதர்கள், ஊர்வன, கனிகள், எல்லாவற்றையும், இந்த பூமி, பரலோகம், முதல்ல அவர் சொன்னாரு வெளிச்சம் உண்டாக கடவது. இந்த வெளிச்சம் வந்தபோது கிறிஸ்து உங்களுக்குள் இருந்து பிரகாசிக்கிற போது, உங்க மூலமா, வேதம் சொல்லுறது எபேசியர் 5:8, முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாயிருந்தீர்கள், முற்காலத்தில் நீங்க இருளா இருந்தீங்க, மிஸ்டர் இருளா இருந்தீங்க. இப்பொழுது நீங்கள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். நீங்க தேவனுக்குள் வருகிற பொழுது, கர்த்தருக்குள்ள வந்த பொழுது நீங்க வெளிச்சத்துக்குள்ள வந்துட்டீங்க. அவர் வெளிச்சம் உங்களுக்குள்ள பிரகாசிக்கிறது. பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். நான் உங்களுக்கு சொல்லவா, நீங்க இல்லாம உங்க முழு பட்டணமும், கிராமமும், தேசமும் கடுமையான இருளில் இருக்கிறது. அது மின்சாரத்தினால் வருகிற வெளிச்சம் இல்ல, அது இயற்கையான வெளிச்சம். ஆனா நீங்கள் தான் உண்மையான வெளிச்சம். உங்க தேசத்துக்கு, உங்களுடைய முழு கிராமத்திலையும் நீங்க தான் பிரகாசிக்கிற வெளிச்சம். நீங்க தான் விளக்கு. எனவே நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். சொல்லுங்க, என்னுடைய கரங்கள் வெளிச்சத்தின் ஆயுதங்களாய் இருக்கிறது. என்னுடைய முகம் வெளிச்சத்தின் ஆயுதமாய் இருக்கிறது.
அடுத்த வசனம், ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். ஆவியின் கனி என்று சொல்லலாம், இல்லைன்னா வெளிச்சத்தின் கனி. So, எனவே வெளிச்சம் பிரகாசிக்கிற பொழுது ஆவியின் கனி வருகிறது, nature, சுபாவங்கள் மாறுகிறது. இது நீங்க முயற்சிக்கிறது இல்ல. I'm saying, நான் என்ன சொல்லவா, நீங்களா முயற்சிக்கிறத நிறுத்துங்க. focus on உங்களுக்குள்ள the one. வாழுகிறாரை அவரை பார்க்க தொடங்குங்க. இது ரொம்ப எளிது, கடினமானது இல்ல. கடினமான சத்தியத்தை நான் உங்களுக்கு பிரசங்கிக்கல. ரகசியங்களுக்கெல்லாம் ரகசியம் உங்களுக்குள் இருக்கிறது. Mystery. What is the பரிசுத்தத்துக்கு ரகசியம் என்ன? கிறிஸ்து உங்களுக்குள் இருப்பதுதான். what's the வல்லமைக்கு ரகசியம் என்ன? power? இந்த வல்லமையின் வீடு உங்களுக்குள் வாழ்கிறார். What's the பிரகாசிப்பதுக்கு ரகசியம் என்ன? உலகத்தின் வெளிச்சமாகிய இயேசு உங்களுக்குள் பிரகாசிக்கிறார். what should நான் என்ன செய்யணும்னா, வெளிச்சத்தின் பிள்ளைகளாக உங்களையே நீங்க பாருங்க. is the அப்பா, you are the மகன், you are the மகள் எல்லாமே வெளிச்சமா இருக்கிறீங்க. great light, பெரிய வெளிச்சம், சின்ன வெளிச்சம். but when ஆனா அவர் பிரகாசிக்கிற பொழுது நீங்க பெரிய வெளிச்சமா மாறிடுவீங்க. நீங்க நான் சொல்லுகிறது விளங்குதா உங்களுக்கு? நான் சொல்லுகிறது விளங்குதா உங்களுக்கு? இன்னும் வாசிங்க. கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். don't ஐக்கியம் கொள்ளாதீங்க. fellowship. You are the light. நீங்க வெளிச்சமா இருக்கிறீங்க. The light வெளிச்சம் வருகிற போது இருள் விலகி ஓடித்தான் ஆகணும். live in. அந்த கௌரவத்துல வாழுங்க. நான் வெளிச்சமா இருக்கிறேன், I have no எனக்கு எந்த கனெக்ஷனும் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? நட்பு இருக்கலாங்க, ஆனால் ஐக்கியத்தை பகிர்ந்து கொள்ள முடியாது. கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவைகளை நீங்க கடிந்து கொள்ளுங்க. நீங்க உங்க ஆபீஸ்ல இருக்கிறீங்க, நீங்க மிக மோசமான ஒரு சூழல்ல வாழ்றீங்க. லஞ்ச லாவண்யங்கள், ஏமாற்றுறது, மற்றவர்களை அபகரிக்கிறது, இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறீங்க. don't say நீங்க நான் வெளிச்சமா இருக்கிறேன், நான் என்ன பாதுகாத்துக்கிறேன், ஹல்லேலூயா ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், oh praise the Masihi Ji. No. அப்படி சொல்லிட்டு இருக்காதீங்க. அங்க இருக்கிற தீமையை வெளிப்படுத்துங்க, எதிர்த்து நில்லுங்க. இது நீங்க செய்வது தவறுன்னு சொல்லுங்க. யோவான் ஸ்நானகனை போல சொல்லுங்க. You are the நீங்க வெளிச்சமா இருக்கிறீங்க. light. வெளிச்சத்தோட வேலை என்ன? அது இருளை வெளியேற்றுவதுதான். Drive out darkness. வெளிச்சமும் இருளும் ஒரே டேபிள்ல உட்கார்ந்து சாப்பாடு சாப்பிட முடியாது. Did you get நான் சொல்லுகிறது புரியுதா? when God தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்ன உடனே the light? வெளிச்சம் வந்தது. You know what? முதல்ல அவர் என்ன செஞ்சார் தெரியுமா? He divided. இருளையும் வெளிச்சத்தையும் வெவ்வேறாக பிரித்தார். இரவையும் பகலையும் உண்டாக்கினார். He divided. அவர் இரவையும் பகலையும் இரண்டாக பிரித்தார். Watch it. பாருங்க, நீங்க கிறிஸ்துவின் உணர்வுக்குள்ள வருகிற பொழுது You hate நீங்க what he hates. அவர் வெறுக்கிறத நீங்க வெறுக்க ஆரம்பிச்சிருவீங்க. நீங்க சாட்டி எடுங்க, ஒரு தைரியமான ஒரு நிலை எடுங்க. கிறிஸ்து மிகவும் தைரியமானவர். He's அவர் நீதிமான். நீதிமான் சிங்கத்தை போல் தைரியமாயிருப்பான். hallelujah. ஹல்லேலூயா. எனவே அவைகளை வெளிப்படுத்துங்க, வெளிச்சம் போட்டு காட்டுங்க. 14வது வசனம், அப்பொழுது தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு. எழும்புங்கள். ஒண்ணுமே தெரியாதவங்க மாதிரி இருக்காதீங்க. Don't ignore. Arise from the dead. Arise from the dead. Don't be like ஒரு மரித்த பெண்ணம் போல இருக்காதீங்க. கிறிஸ்து உங்களுக்குள் ஜீவனை தருவார். அப்படின்னா என்ன அர்த்தம்? கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார், உங்க மூலமா பிரகாசிப்பார். through you. The more நீங்க எவ்வளோ பிரிந்து வாழ்றீங்களோ, இருளிலிருந்து அவைகளை வெளிப்படுத்துறீங்களோ, அப்பொழுது உங்களுக்குள் ஏற்கனவே வெளிச்சமா இருக்கிற கிறிஸ்து, நீங்க படுக்கையினாலேயோ ஒரு கூடையினாலேயோ அந்த வெளிச்சத்தை நீங்க மூடி வைக்காம, அப்பொழுது அந்த வெளிச்சம் தானா பிரகாசிக்க ஆரம்பிக்கிறது. ஜெபம் கூட பண்ண வேணாம். think about it. யோசித்து பாருங்க. After முதல் நாள்ல அவர் வெளிச்சம் உண்டா கடவுதுன்னு சொன்ன உடனே என்ன நடந்துச்சு? you know what he did? Fourth 4வது நாள் again அவர் திரும்பவும் படைக்கிறார். சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள்.
அதை நீங்க பிறகு வாசித்து பாருங்க, இப்ப நேரம் இல்ல. to 18 around, no time. You know what he said? Let the இந்த பெரிய great light, சுடர்கள், சிறிய சுடர், star, நட்சத்திரங்கள் sun, இவைகளெல்லாம் பகலில் பிரகாசிக்கட்டும், இருளில் பிரகாசிக்கட்டும் என்று நியமிக்கிறார். அந்த இருள் நிறைந்த நேரத்துல பிரகாசியுங்கள். ஒரு நாள் என்னுடைய மனைவி அழுதாங்க, ஆண்டவரே நீங்க ஏன் என்ன படைச்சீங்க, நீங்க ஏன் என்ன இப்படி இந்த உலகத்துல, இந்த இருள் நிறைந்த பொல்லாத உலகத்துல பறக்க வச்சுங்க. ஆண்டவர் சொன்னாரு, மகளே daughter, it's a இது பெரிய பாக்கியம். privilege. She could அவங்களால விளங்கி கொள்ள முடியல. in this இந்த அந்தகாரம் நிறைந்த உலகத்துல நேரத்துல நான் உயிரோடு இருக்கிறேன், shining, நான் பிரகாசிக்கிறேன். அது பெரிய கணம், அது ஒரு பெரிய பாக்கியம். ஹல்லேலூயா. தானியேல், யோசேப்பு, இந்த இவங்க எல்லாருமே அந்த இருள் நிறைந்த காலத்துல தான் பிரகாசித்தாங்க. அன்பானவர்களே, அது ஒரு பாக்கியம். the Bible says, வேதம் சொல்லுகிறது, made sun, பகலை ஆளும்படி சூரியனையும் moon. இரவை ஆளும்படி சந்திரனையும் நியமித்தார். நீங்க புரிந்து கொண்டீங்களா? வெளிச்சம் இருளை ஆளுகிறது. நீங்க உங்க இடத்தை, உங்க தேசத்தை, உங்க ஏரியாவை ஆளுகை செய்றீங்க. நீங்க இருளின் அதிகாரங்களை நீங்கள் ஆளுகை செய்கிறீர்கள். That's your இதுதான் உங்களுக்கு இருக்கிற பாக்கியம். தேவனுடைய திருச்சபை எழும்பி பிரகாசிக்கட்டும். 2 Corinthians 2 கொரிந்தியர் திரும்ப வாசிங்க, 6வது வசனம். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். The face of Jesus Christ. எல்லாரும் சொல்லுங்க, all of you say it with எல்லாரும் என்னோட சேர்ந்து சொல்லுங்க. தேவன் வெளிச்சத்தை கட்டளையிட்ட தேவன், இருளிலிருந்து பிரகாசிக்கும்படி சொன்னவர், Of darkness. அவர் என்னுடைய இருதயத்திலே பிரகாசித்துக் கொண்டிருக்கிறார். இந்த உலகத்துக்கு வெளிச்சம் கொடுக்கும்படி, இந்த உலகத்துக்கு வெளிச்சம் கொடுக்கும்படி. ஹல்லேலூயா. அந்த வெளிச்சம், அந்த ஒளி கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளியாக இருக்கிறது. I can 2 வசனங்களை சொல்லி நான் முடிக்கிறேன். ஏசாயாவுக்கு வாங்க, 60வது அதிகாரம் 1 முதல் 3 வரை. Arise, எழும்பி பிரகாசி, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. உன் ஒளி இப்பொழுது தேவன் ஒளியா இருக்கிறார், இல்ல தேவன் உன் ஒளியா இருக்கிறார். தேவன் உனக்கு ஒளியா இருந்தால் அவர்தான் உனக்கு ஒளி. நீங்க தான் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீங்க. not only for உங்க குடும்பத்துக்கு மட்டும் இல்ல, you are the நீங்க தான் இந்த முழு உலகத்துக்குமே வெளிச்சமா இருக்கிறீங்க. அவர் உங்களை உலகத்துக்கு வெளிச்சமா பிரகாசிக்கும்படி, உங்க தேசத்துல பிரகாசிக்கும்படி நியமித்திருக்கிறார். அதுதான் உங்க அழைப்பு. அதுல நீங்க கவனத்தை வைங்க. நீங்க உலகத்துல பிரகாசிக்கிற பொழுது உங்க குடும்பத்தை கர்த்தர் பார்த்து கொள்வார். and the glory of கர்த்தருடைய மகிமை உன் மேல் உதித்தது. what is தேவனுடைய மகிமை என்றால் என்ன? கிறிஸ்து மகிமை நம்பிக்கையாய் உங்களுக்குள் வாசம் பண்ணுவது. அடுத்த வசனம், இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். தீர்க்க தரிசனம். the dark இருள் will begin to பூமியை மூடத் தொடங்கும். it will அது மூடும், அதிகமாகும், அதிகமாகும். எல்லா இடங்கள்லையும் அந்த அந்தகாரமும் இருளும் அதிகமாகும். the demon இருளின் பிசாசு ஒரு போர்வையை போல முழு உலகத்தையும் வந்து மூடும். ah and the காரிருள் ஜனங்களையும் மூடும். காரிருள் not audience சாதாரணமான இருள் இல்ல, அடர்த்தியான இருள் will வந்து ஜனங்களை மூடும். ஜனங்களால யோசிக்கவே முடியாது. that's what அதனாலதான் சொன்ன, கடைசி காலங்கள்ல கொடிய காலங்களா இருக்கும், மிக மோசமானதா இருக்கும். தற்பிரியரா இருப்பாங்க, பணப்பிரியரா இருப்பாங்க, ஒழுக்க கேடு நிறைந்திருக்கும், மகா கேடு நிறைந்தவர்களா இருப்பாங்க. darkness அதுதான் காரிருள் ஜனங்களை மூடுவது. but ஆனால் கர்த்தர் உன்மேல் உதிப்பார். God will arise over கர்த்தர் உதிப்பார் இல்லை, ஏற்கனவே கிறிஸ்து உங்களுக்குள் வந்தபொழுது தேவன் உங்கள் மேல் உதித்திருக்கிறார். the glory of the Lord நீங்கள் பிரகாசிக்கிற போது கர்த்தருடைய மகிமை உங்கள் மேல் காணப்படும். அடுத்த வசனம், உன் வெளிச்சத்தினிடத்திற்கு ஜாதிகளும் பிரகாசிக்கிற பொழுது, பிரகாசிக்கும் போது
the தேசங்களும் Gentiles. பிரஜாதிகளும் உங்க வெளிச்சத்துக்கு ஓடி வருவாங்க. Did you understand? ஒன்று விளங்குதா உங்களுக்கு? கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது கிறிஸ்துவை அனுமதிப்பது, உங்களுக்குள்ள வாழும்படி. When இயேசு யோவான் ஸ்நானகத்துல வந்த பொழுது he said, அவன் சொன்னான், ஆஹா, நான் உமக்கு ஞானஸ்நானம் கொடுக்க முடியாது. இயேசு சொன்னார், யோவா, நீ தான் என்னுடைய ஊழியத்தை தொடங்கி வைக்க போற, எனக்கு இடம் கொடு என்று கேட்டார். God said, ஆண்டவர் சொன்னாரு, என்னுடைய ஜனங்க எனக்கு இடம் கொடுக்கணும், அனுமதிக்கணும். I will அவங்க மூலமா நான் பிரகாசிக்க முடியும். நான் உங்க வாழ்க்கையில பிரகாசிக்கிற போது, when I நான் உனக்கு ஒளியா மாறுகிற பொழுது, ஜீவனா மாறுகிற பொழுது, தேசங்கள் உன்னிடத்தில் வரும். kings ராஜாக்கள், ராஜரீக தலைவர்கள் உன்னை தேடி ஓடி வருவார்கள். to the bright உன்னுடைய வெளிச்சத்தின் பிரகாசத்துக்கு வருவார்கள். last கடைசி காலங்கள்ல இருள் இந்த பூமியை மூடும். அது நடந்து கொண்டிருக்கிறது. day by நாளுக்கு நாள் இருட்டு அதிகமாயிட்டே இருக்கு. the light is வெளிச்சம் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் உங்கள் வெளிச்சம் brighter. அதிகமாய் பிரகாசிக்கும். நீதிமொழிகள் 4:18 சொல்கிறது, The path நீதிமானுடைய பாதை of a righteous man நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும். sun, morning sun that shines higher. அது அதிகமாக பிரகாசிக்கும். அதுதான் உங்களுடைய வாழ்க்கை. நான் அதை அறிக்கையிடுகிறேன். என்னுடைய கடைசி காலம் வரைக்கும் நான் அதிகமாய் பிரகாசிப்பேன். நீங்களும் சொல்லுங்க. Can I நான் முடிக்கவா? இது ஒரு வசனத்தை சொல்லி, மத்தேயு 4வது அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து. Now, யோவான் காவலில் வைக்கப்பட்டான் என்று இயேசு கேள்விப்பட்டு departed கலிலேயாவுக்கு போய், so இதுவரைக்கும் prophet தீர்க்கதரிசிகள் ஊழியம் செய்தார்கள், apostles அப்போஸ்தலர்கள் ஊழியம் செய்தார்கள், priest ஆசாரியர்கள் ஊழியம் செஞ்சாங்க, kings ராஜாக்கள் ஊழியம் செஞ்சாங்க. the highest மிகப்பெரிய தீர்க்கதரிசி யோவான் சானுடைய ஊழியம் முடிவுக்கு வந்துச்சு. இயேசுனுடைய ஊழியம் தொடங்குகிறது. அவர் கலிலேயாவுக்கு போகிறார். from நாசரேத்திலிருந்து கலிலேயாவுக்கு போகிறார். நாசரேத்தை விட்டு oh my God ஓ, நான் உங்களுக்கு அதிகமா சொல்ல விரும்புகிறேன். Jesus இயேசு உங்களுக்குள் இருக்கிறார் இல்லையா? you can அவர் உங்களுக்கு பெத்லகேமாவே இருக்கலாம். meaning அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் உங்களுக்குள் ஒரு குழந்தையாக பிறந்த அனுபவம். அவர் வளருகிற போது you become நீங்க இயேசுவுக்கு நாசரேத்தா மாறி விடுகிறீங்க. அவர் வளருகிற ஒரு இடம். அது ஊழியம் வருகிற பொழுது நீங்க கலிலேயாவாக மாறுறீங்க. இயேசுவுக்கு நாசரேத்தை விட்டு அப்படின்னா என்ன அர்த்தம்? now இப்பொழுது no இனிமே குழந்தை இயேசு இல்ல, no more இனிமே தன்னை பாதுகாத்துக்கிற இயேசு இல்ல, now இப்ப வளர்ந்த இயேசு. Jesus அவர் உங்களுக்கு எழுப்புவார். இந்த உலகம் வெளிச்சத்தினால் பிரகாசிக்கும் உங்க மூலமாக. இது உங்க காலம், இது உங்க காலம். ரொம்ப காலம் குழந்தையாவே இருக்காதீங்க. நான் என்ன பாதுகாத்துக்கிறேனே சொல்லாதீங்க. ஏய், அந்த டைம் முடிஞ்சு போச்சு. இப்பொழுது நீங்க தாக்க வேண்டும். நீங்க புறப்பட்டு போகணும், பிரகாசிக்கணும், வெளிச்ச போட்டு காண்பிக்கணும், எரியணும். cast அந்தகார வல்லமைகளை துரத்த வேண்டும். நாசரேத்தை விட்டு he came செபுலோன், நப்தலி என்னும் நாடுகளின் எல்லைகளில் இருக்கும் கடற்கரைக்கு அருகான கப்பர் நகுமிலே வந்து வாசம் பண்ணினார். Zebulun and Naphtali. region செபுலோன், நப்தலி என்னும் நாடுகளின் எல்லைகள், Gentile புறஜாதிகள் city பட்டணம். came not in நாசரேத்தில் இல்லைங்க. your உங்களுடைய நாசரேத்து காலம் முடிந்து விட்டது. இப்பொழுது dark இருள் நிறைந்த தேசங்கள் உங்களுடைய ஊழிய களங்களாக மாற வேண்டும். next word அடுத்த வார்த்தை, ஏசாயா தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. saying, கடற்கரையிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் உள்ள செபுலோன் நாடும் நப்தலி நாடும் ஆகிய புறஜாதிகளுடைய கலிலேயாவிலே இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று. people who sat இருளில் இருக்கும் ஜனங்கள், living காரிருளில் வாழ்கிற மக்கள் darkness பெரிய வெளிச்சத்தை
கண்டார்கள். light. When Christ, கிறிஸ்து உங்களை பிடித்து நிரப்பத் தொடங்குகிற பொழுது, when he rules உங்களுடைய வாழ்க்கையை அவர் ஆளுகிற பொழுது, உங்கள் ஊழியத்தை ஆளுகிற பொழுது, நீங்கள் ஒரு பெரிய வெளிச்சமாக மாறிவிடுகிறீர்கள். to those யாரெல்லாம் இருள் இருக்காங்களோ அவங்களுக்கு நீங்க வெளிச்சமா மாறிடுவீங்க. நீங்க சுகமாக்குற வெளிச்சமா மாறுவீங்க. பிசாசுகளை விரட்டுகிற வெளிச்சமா மாறுவீங்க. நீங்க இந்த உலகத்துல பிரகாசிப்பீங்க. அப்போது இந்த உலகம் மிக நல்ல இடமாக மாறும். ஏனென்றா நீங்க அங்க இருக்கிறதுனால அவங்க பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது. those who sat மரண இருளின் திசையில இருக்கிறவங்க, in the மரண இருளின் திசையில இருக்கிறவங்க, அன்பானவர்களே, இதை நான் எப்படி சொல்றதுன்னு உங்களுக்கு தெரியல. மரணம் will become very எதிர்காலத்துல மிக சாதாரணமா மாறிவிடும். நூற்றுக்கணக்கில் இல்ல, ஆயிரங்கள்ல சாவாங்க. will die. First, கொள்ளை நோய்கள் அதிகமாகும். death will become மரணம் ரொம்ப சாதாரணமாகிவிடுது. those who sit இருளின் in the region. மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு Light. வெளிச்சம் உதித்தது. வெளிச்சம் உதித்தது. When Christ கிறிஸ்து Christ கிறிஸ்து மிகப்பெரிய வெளிச்சம். கிறிஸ்துதான் is the light dawn. மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு உதித்த வெளிச்சம். Fear, பயத்தை, குழப்பத்தை, poverty, தரித்திரத்தை, natural calamity, இயற்கை அழிவுகளை, disease, கொடுமையான வியாதிகளை விரட்டி அடிக்க கிறிஸ்து பிரகாசிப்பிக்க விரும்புகிறார். shining. அவர் உங்க வாழ்க்கையில பிரகாசிக்கிறார். இந்த இருளில் இருக்கவர்களுக்கு ஜீவன் தரும்படி. How can you do it? அதை எப்படி நீங்க செய்ய முடியும்? Prayer, உங்க ஜபத்தின் மூலமா, fasting for the nation, தேசங்களுக்காக உபவாசிக்கிறதுனால, வேத வசனத்தை உபதேசிக்கிறதுனால, your miracles, நீங்க செய்கிற அற்புதங்களின் மூலமாக, and the life நீங்க வாழ்கிற வாழ்க்கையின் மூலமாக, is no longer இனி வாழ்வது நான் அல்ல, Christ. கிறிஸ்துவே எனக்குள் வாழ்கிறார். Dark, ஒரு காலத்தில் நான் இருளாயிருந்தேன், ஆனா இப்பொழுதோ நான் ஒளியாயிருக்கிறேன், தேவனுக்குள் வெளிச்சமாயிருக்கிறேன். அதுதான் பதில். அப்படியே எழுந்து நிற்பீர்களா? நீங்க எங்க இருந்தாலும் will you accept நீங்க ஏற்றுக்கொள்வீங்களா? highest responsibility, இந்த பெரிய ஒரு பொறுப்பை நீங்க ஏற்றுக்கொள்வீங்களா? the highest privilege? இந்த மிகப்பெரிய பாக்கியத்தை நீங்க ஏற்றுக்கொள்வீங்களா? ஆண்டவருக்காக இந்த கோணலும் மாறுபாடுமான சந்ததியில இருள் நிறைந்த உலகத்தில் அவருக்காக பிரகாசிக்கும்படி Days are evil. நாட்கள் கொடியதா இருக்கிறது. ஆனால் நீங்க அதை நன்மையாக்க முடியும். World, perilous time. மிக கொடிய காலங்கள் ஆசீர்வாதங்களை கொண்டு வர முடியும். நீங்க கொண்டு வர முடியும். நம்புங்க. People will go ஜனங்க போவார்கள். from மோசமான நிலையிலிருந்து இன்னும் மோசமான நிலைமைக்கு போவாங்க. ஆனா நீங்களோ அதிகமாய் பிரகாசிப்பீர்கள். as a fellow worker. ஒரு உடன் வேலையாளாய், தேவனுடைய ஊழியக்காரனாய் I plead with you. நான் உங்களிடத்தில் கெஞ்சி கேட்கிறேன். எழும்புங்கள். உங்களுடைய சோர்வை விட்டு எழும்புங்க. Rise up எழும்புங்க. from your earthly work. உங்கள் லௌகிக கவலையை விட்டு எழும்புங்க. You are appointed நீங்கள் to shine. பிரகாசிக்கும்படி நியமிக்கப்பட்டவர்கள். உங்க பட்டணத்திலே, You are a city. உங்க நீங்க மலையின் மேல் கட்டப்பட்ட பட்டணம். நீங்க அதை மறைக்காதீங்க. Salt. நீங்க பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள். உங்க நண்பர்களுக்கு மட்டுமல்ல, The உப்பா இல்ல, முழு பூமிக்கு உப்பா இருக்கிறீங்க. உப்பானது சாரமற்று போனாள், தன் சுவையை இழந்து போனாள். what is the flavor of the உப்பினுடைய சுவை என்ன? கிறிஸ்து உங்களுக்குள் இருப்பதே. salt? If Christ lives, you are கிறிஸ்து the உங்களுக்குள் tasty வாழ்ந்தால் நீங்க ஒரு ருசியுள்ள உப்பாக இருப்பீங்க இந்த உலகத்துக்கு. கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிற உணர்வு இல்லாமல் நீங்கள் வாழ்கிற போது salt thrown out. நீங்க தூக்கி வீசப்படுவீர்கள், மிதிக்கப்படுவீர்கள். பிசாசுகளால், கால்களால் மிதிக்கப்படுவீங்க. அன்பானவர்களே, நீங்கள் எழும்புங்கள், எழும்புங்கள். Man of God,
தேவனுடைய மனிதனாக நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். உங்களுக்குள் இருக்கிற கிறிஸ்து எழும்புவாராக. Let Christ in you. உங்களுக்குள் இருக்கிற கிறிஸ்து உங்கள் சரீரங்களை நிரப்புவாராக, உங்கள் மனதை நிரப்புவாராக. நீங்கள் எழும்பி பிரகாசிப்பீர்களாக. உங்களுடைய வீடுகளிலே நீங்க தான் உங்க குடும்பத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீங்க. நீங்க தான் உங்க அலுவலகத்துல வெளிச்சமா இருக்கிறீங்க. உங்களுடைய பட்டணத்துக்கு நீங்க வெளிச்சமா இருக்கிறீங்க. உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீங்க. பிரகாசியுங்கள். கர்த்தர் உங்களை அதிகமாய் பிரகாசிக்க பண்ணுவாராக. Brighter and brighter and brighter. As a man தேவ மனுஷனாக பரிசுத்த ஆவியனுடைய அபிஷேகத்தை கட்டவிழ்க்கிறேன். பரிசுத்த ஆவியனுடைய ஆசீர்வாதத்தை கட்டவிழ்க்கிறேன். உலகத்துல பிரகாசிக்க வேண்டும் என்கிற பாரத்தை கட்டவிழ்க்கிறேன். of dark, உங்களை மறைத்து ஒளித்து வைக்கிறவைகள் எல்லா பிசாசனுடைய கிரியைகள், அந்தகாரத்தின் வல்லமைகள் வைக்கிறேன். let God enlarge. தேவன் உங்கள் இருதயத்தை பிரகாசிக்க பண்ணுவாராக. உங்களை அதிகமாய் பிரகாசிக்க பண்ணி இந்த இருள் நிறைந்த உலகத்தில் வெளிச்சமாய் உங்களை ஜொலிக்க செய்வாராக. உங்களை ஆசீர்வதிக்கிறேன். எழும்பி பிரகாசியுங்கள். உங்கள் வெளிச்சம் வந்திருக்கிறது. உங்கள் மகிமையான கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார். எனவே தைரியமாய் நிமிர்ந்து நில்லுங்கள். Your light. உங்களுடைய வெளிச்சம் உங்கள் வாழ்வில் நீங்க சந்திக்கிற எல்லா அந்தகாரத்தையும் பார்த்துக் கொள்ளும். இருளை பார்த்து பயப்படாதீர்கள், களி கூறுங்கள். கிறிஸ்து தேவன் உங்களுக்குள் வாழ்கிறார். ஆசீர்வதிக்கிறேன்.